ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கம். இன்றைக்கி 7வது இஃப்தார் ஸ்பெஷலு. எப்படி போகுதுன்னே தெரில, ரொம்ப சீக்கிரமாக போகுது ரமலான் நோன்பு. உங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்பெஷலாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கிறத ஷேர் பண்ணுங்கள். 4 மணி ஆயிடுச்சுனாலே வேலை ரொம்பவே பரபரப்பாக இருக்கும், ரொம்ப ஸ்பீடாக நடக்கும். எல்லாத்து வீட்லேயும் அப்படி தான், எல்லாருமே நோன்பு வச்சுருப்பாங்க. நம்ம நோன்பும் வச்சுக்கிட்டு இபாதத்தும் செய்வோம். இபாதத்து செய்கிறதுக்கு நம்ம நேரத்தை ஒதுக்கணும். எல்லாமே நம்ம குக்கிங்லேயே நம்ம நேரத்தை செலவிடக்கூடாது. இந்த டைமில், இந்த நேரத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு நாள் விட்டு ஒரு நாளுன்னு நீங்கள் மேனேஜ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி, நான் அப்படித்தான் எப்போவுமே நான் செஞ்சுக்குவேன். ஒரு நாள் கஞ்சி செஞ்சேன்னா ஒரு நாள் சால்னா செஞ்சுக்குவேன் சஹருக்கு. அப்படி மாற்றி செஞ்சுக்கிட்டோம்னா நமக்கும் வேலை ரொம்பவே டைட்டாக இருக்காது, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம பிள்ளைங்களை கண்டிப்பாக அந்த குழந்தைங்க என்ன கேட்குறாங்களோ நோன்பு டைமில், நோன்பு வச்சுருக்கும்பொழுது அவங்க ஆசைப்பட்டதை நம்ம செஞ்சு கொடுக்குறது நம்மளுடைய கடமை. அதனால் குழந்தைங்க எது கேட்டாலும் இந்த டைமில் நம்ம நோ சொல்ல மாட்டோம். என்ன விரும்பி கேட்குறாங்களோ அவங்கவுங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக நான் செஞ்சு கொடுத்துருவேன். எல்லாருமே அப்படி தான் மேக்ஸிமம், நானுன்னு இல்லை. இன்றைக்கி எப்பவும் போல் நான் கஞ்சி செஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நேற்று கஞ்சி முடிஞ்சிருச்சு. அதனால் இன்றைக்கி கஞ்சி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நான் ப்ரெட்டு புட்டிங் செஞ்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், எந்த ரெசிபியாக இருந்தாலும் நான் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நான் அப்லோடே பண்ண மாட்டேன். இந்த ப்ரெட்டு புட்டிங் எந்த பேக்கெட் ஐட்டமும் இல்லை, இது ஹோம்மேட் ப்ரிப்பரேஷன் தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவும் சிம்பிளான ரெசிபி தான். இதனுடைய ரெசிபியை நான் அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் ப்ரெட்டு புட்டிங்கு, அப்புறம் இந்த ப்ரெட்டு புட்டிங்லேயே கொஞ்சோண்டு இது கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் போட்டு செஞ்சு வச்சிருந்தது கொஞ்சம் மீதியாக இருந்துச்சு. அதுவுமே தனியாக நம்ம பவுலில் போட்டு ஃப்ரீஜரில் செட் பண்ணோம்னா அதுவும் ஒரு புட்டிங் மாதிரி இருந்துச்சு. அதுவும் நல்லா இருந்துச்சு. இனி நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இதில் நான் தனியாக எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ஆக மாட்டேங்குது. ரொம்பவே டைட்டாக இருக்குது டைமிங்கு. இன்றைக்கே பாருங்கள், அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அப்புறம் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படியெல்லாம் நோன்பு திறப்பீங்கிறத ஷேர் பண்ணுங்கள். என்னென்ன உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஸ்பெஷலுங்கிறத ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்ன பண்ணுறது, நீங்கள் இந்த ரமலான் டைமில் எப்படிலாம் உங்களுடைய ஒர்க் இருக்குங்கிறத ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய ரொட்டீன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் ஒவ்வொரு பொருளும் செய்கிற மாதிரி நான் வச்சுக்குவேன். ஸ்டார்டிங்கில் தான் ரொம்பவே அதிகமாக விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு வாரம் ஆயிடுச்சு, அப்படியே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாகிடுச்சு. சாப்பிட்ற ஐட்டம்லாம் எல்லாத்துலேயும் இப்போ மீதி தான் ஆகுது. ஏன்னா என்ன செய்கிறது, அதனால் இப்போ ரொம்பவே கம்மியாக அளவாக நான் செஞ்சுக்கிறேன். அதிகமாகலாம் எதையுமே இழுத்து போட்டுக்கிறதில்ல. அதே போல் நோன்பு திறக்கும் பொழுது ஃபஸ்ட்டு எடுத்ததும் பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க. பேரிச்சம்பழம் சாப்பிட்றது சுண்ணத்து, அது எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு சிலர்லாம் ஐஸ் வாட்டர் குடிப்பாங்க, அந்த மாதிரி தயவுசெய்து செய்யாதீங்க. அதே போல் எலுமிச்சம்பழம் ஜூஸும் குடிக்காதீங்க, அதெல்லாம் சிட்ரிக் ஆசிடு. நோன்பு திறந்ததும், ஏன்னா நம்ம நோன்பு வச்சதும் வயிறு ரொம்ப காஞ்சு போயிருக்கும். அந்த டைமில் வெறும் தண்ணி, அப்படி இல்லைன்னா பேரிச்சம்பழம், இந்த மாதிரி நோன்பு திறங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நோன்பு திறங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு நான் கொய்யாக்காய் தான் இன்றைக்கி கொஞ்சம் எல்லாமே ஃப்ரூட்ஸ் தான் நாங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டோம். கொய்யாக்காய் எடுத்து வச்சுக்கிட்டேன். கொய்யாக்காய், வாழைப்பழம், அப்புறம் தர்பூசணி, இந்த மாதிரி ஐட்டம் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கட்டும்னு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா புட்டிங் ஐட்டமும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சால் தான் பிள்ளைங்களும் சாப்பிட்றாங்க, பசங்களும். ஒரே மாதிரியே கடல் பாசி இப்போ நின்றுச்சு எங்கள் வீட்டில், சாப்பிடவே மாட்டேங்குதுங்க கடல் பாசி. அதனால் நான் இன்றைக்கி ஸ்டாப் பண்ணிட்டேன், நான் இன்றைக்கி செய்யவே மாட்டேன்ட்டேன். அதே போல் ஜூஸும் அப்படி தான், எல்லாம் மாற்றி செஞ்சால் தான் சாப்பிட்றாங்க. அதனால் இன்றைக்கி எல்லாமே ஃப்ரூட்ஸாக போட்டுட்டேன். நான் ஜூஸே இன்றைக்கி எதுவும் பண்ண மாட்டேன்னே சொல்லிட்டேன். அப்புறம் ஹஸ்பண்டுக்கு வெங்காய பக்கோடா தான் பிடிக்கும். வெங்காய பக்கோடா இல்லாட்டி வெங்காய பஜ்ஜி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு தர சொல்வார். இன்றைக்கி நான் வெங்காய பக்கோடா போட்டுக்கிட்டேன் அவருக்கு. அப்புறம் என் பொண்ணுக்கு உருளைக்கிழங்கு பஜ்ஜி போட்டுக்கிட்டேன். என் பொண்ணு அதை தவிர வேறு எதுவும் சாப்பிட மாட்டாள். அப்புறம் இது ரெண்டுமே எப்படி, இது நார்மலாக அது எப்பவும் போல் தான். பக்கோடா இன்றைக்கி செஞ்சேன். கொஞ்சம் டைட்டாக மாவு பிசைச்சிக்கோங்க பக்கோடாவுக்கு. இதே மாதிரி தான் கடல மாவு போட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா உதுத்து விட்டு வெங்காயத்தெல்லாம் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி தொளிச்சு மாவு பிசைங்க. இதுக்கு டக்குன்னு தண்ணி ஊற்றிடக்கூடாது, அப்படி இல்லாட்டி வெங்காய பஜ்ஜி மாதிரி ஆயிரும்.
இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வெங்காய பக்கோடா. இதுவும் நல்லா இருந்துச்சு வெங்காய பக்கோடாவும். இது பாருங்கள் எப்படி போடுறோங்கிறது ரொம்ப முக்கியம். கொத்து கொத்தாக அள்ளி போடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டு போட்டால் தான் நல்லா மொறுமொறுப்பாக வரும் பக்கோடா. அப்புறம் நெக்ஸ்ட்டு பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி. அது யூஸ்வலாக எப்பவும் போடுற மாதிரி தான். எங்கள் வீட்டில் இவ்வளோ தான், சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்பவே ரிச்சாக இருக்காது. எல்லாமே இதுலேயே நாங்கள் முடிச்சுக்குவோம். அதுக்கு மேலே சாப்பிடவும் மாட்டாங்க பிள்ளைங்க. நம்ம வழியே என்ன செஞ்சு கொடுத்தாலும் இல்லை ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சு மறுநாள் சாப்பிட்றதுக்கு போன செய்யவே மாட்டேன் அப்படின்ட்டேன். ஏன்னா சாப்பிட்றதான் தான் நான் செய்கிறேன், இனிமேல் இப்படித்தான் அப்படின்னு நான் சொல்லி கண்டிஷன் போட்டேன். நெக்ஸ்ட்டு அவ்வளோதாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெறும் ஃப்ரூட்ஸ், வெள்ளரிக்காய் இருந்துச்சு, அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். வாழைப்பழம், தர்பூசணி. ஆனால் ரொட்டீன் டெய்லியும் கண்டிப்பாக கஞ்சி வேணும் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே. கஞ்சி இருக்குது, பஜ்ஜி, பக்கோடா. அப்புறம் ப்ரெட்டு புட்டிங் செஞ்சுருந்தேன். அதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது வரப்போகிற வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ் தஆலாவிற்கே. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு என்ன நோன்பு திறக்கிறதுக்குன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.